பெர்மட் கிச்சனோட எபிசோட் 9 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்கிற வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி புரியும். இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா நிறையா ட்விஸ்ட் வந்து இந்த எபிசோடில் தான் இருக்குது. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா முஷாசி வந்து சம்திங் வந்து மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் ஒரு கால் வருது. ஸோ அட்டன் பண்ணி இந்த மாதிரி நான் பிஸியாக இருக்கேன், 3 நாளைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ரொம்ப பிஸியாக இருக்கேங்கிற மாதிரி சொல்ல. அப்போ யார் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷி கால் பண்ணியிருக்கான். என்ன காகு வந்து செஃப் ஆகிட்டானாமே அப்படிங்கவும், இவளுக்கு அப்படியே மிரண்டு ஃபோனை பார்க்குறா. பார்த்தா வீடியோ கால். நான் வீடியோ கால் பண்ணியிருக்கேன், காதில் போய் வைக்கிறியம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹிரோஷி சொல்கிறான், என்ன அவன் காலேஜெலாம் சேராமல் என்னமோ ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஏதோ ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கானாமே, உண்மையா அப்படின்னு கேட்குறப்ப, இவன் வேறு வழி இல்லாமல் ஆமாம் வேற ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுத்து போயிட்டான் அப்படின்னோடனே, என்னென்ன காதில் பூ சுத்த நினைக்கிறியா, என்னையே வந்து போய் சொல்லி ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்களா, அவன் வந்து குக்கிங்கில் போய்ட்டு அதில் வந்து ஏதாவது மேத்தமெட்டிக்கல் வேல வந்து கண்டுபிடிச்சி அவன் இம்ப்ரூவ் பண்ணல தானே அவன் நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவும் அவன் நம்ப மாட்டான். இவன் வந்து அவனோட மேக்ஸ் பிரெயினை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவன் குக்கிங் சைடு போயிருக்கான், எனக்கு அவனை பற்றி தெரியும், அவன் சாமானியம் பட்டவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் அடித்து பேசிக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் இல்லை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறா. சரி கடைசியில் சரி அதை விடு, நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பொறுமையாக பார்த்துக்கிறேன், அதை அவன்கிட்டே கேட்டுக்கிறேன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ஏன் மேனேஜ் பண்ணிக்க கூடாதுங்கிறான். அவளுக்கா ஒன்றும் பண்ண முடியல. இது வரைக்கும் காகு வந்து அவனை பார்த்து பயந்ததை விட இப்போ இவளுக்கு பயமாக இருக்குது. ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிக்குது, பயம் இருக்குது. இவன் பேச்சை கேட்டாலே பயமாக இருக்குது இவளுக்கு. இப்போ உட்காந்துடுறா குமிஞ்சி. அவன் வந்து சொல்லிகிட்டே இருக்கான், சரி சரி நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் வந்து பேச சொல்கிறேன், ஏன்னா அவங்க அம்மாவும் இந்த பொண்ணோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ நான் பேச சொல்கிறேன், நம்ம 2 பேரும் ஒரே பேத்தில் தான் போதும், நம்ம 2 பேருக்கும் ஒரே கோல் தான், சரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அவள் யோசிக்கிறா, ஐயோயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேங்கிற மாதிரி. அப்போ அவன் என்ன பண்ணிடுறான்னா, அவன் போர்டில் வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஈக்குவேஷனை அதை வந்து உடனே அவன் கையோடையே உட்காந்து சால்வ் பண்ணி, இந்த பாரு நீ 3 நாள் எடுத்துக்கிற டைமு இந்த பாரு நான் சால்வ் பண்ணிட்டேன், இந்தா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்ருக்கான். இவன் மிரண்டுடுறா, எப்புட்றா நான் வந்து ஏற்கனவே மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்கேன், இவன் உடனே பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரிட்டு. அப்போ தான் யோசிக்கிறா, இவன் எல்லா விஷயத்தையுமே மேத்தமெட்டிக்கல் வேவில் வந்து யோசிக்கிறவன், இவன் கூடலாம் நம்மளால கொஞ்சம் கூட போய் நெருங்க கூட முடியாது, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சுதுங்கிற மாதிரி அவள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் காகுக்கும் பாவம், அவனும் வந்து டிஷ் வந்து நல்லா பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவனையும் வந்து இது மாதிரி அவன் ஏதாவது ஒன்று பேசி அவனை டிப்ரெஷனுக்கு கொண்டு போய் அவன் வாழ்க்கையே வந்து அவன் காலி பண்ணிடுவான். ஏன்னா ஏற்கனவே அவன் வந்து இவனை பார்த்தா பயந்துட்டு இருக்கான். ஸோ டிஷ் ஒழுங்காக பண்ணலன்னா இவன் என்னென்ன பேசுவான்னு தெரியாது. இவன் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறதுலேயே ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தான், மாஸ்டராக இருந்தான். ஸோ இன்னும் அவன் வந்து மோசமாக பேசுவான். ஸோ அதனால் வந்து காகு வந்து அவன் வாழ்க்கையை அவன் தொலைச்சிருவாங்கிற மாதிரி இவன் பயப்படுறா. என் வாழ்க்கை போனதோட சேர்த்து அவன் வாழ்க்கையும் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறா. இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து குக்கிங்லாம் முடிஞ்சுட்டு இப்போ இந்த ரிசல்ட்டு இதுக்கான அவங்க கொடுத்த அந்த காம்படிஷனோட ரிசல்ட்டு யார் யார் வந்து செலக்டட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவன் என்ன சொல்கிறான், காய் என்ன சொல்கிறான்னா, நான் போர்டில் எழுதுறேன் யார் யார் என்னென்ன அப்படின்ட்டு எழுதுறான். அந்த ஆப்படைசர் இருக்குல்ல, அது வந்து ராணாக்கும், சூப் வந்து யாங்குக்கும், மீட் வந்து ஷிஷிடோக்கும், ஃபிஷ் வந்து மிலோக்கும் போட்டுடுறாங்க. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரிலாம். யாரெல்லாம் செலக்ட் ஆனால் அவங்களாம் ஜாலியில் குதிச்சிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் இருந்தானே அவன் வந்து அழுதுகிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து அப்படியே ஷாக்கில் இருக்கான். அந்த ஷாக்லேருந்து வெளில வர முடியல பயலால். எப்படி அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருந்தானா, ஏதாவது ஒன்றில் செலக்ட் ஆகிடுவோங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பான், கண்டிப்பாக நம்ம பண்ணதுக்கு வந்து நம்ம பண்ண மெத்தடுக்கு வந்து கண்டிப்பாக ஒன்று செலக்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தா ஒன்று கூட செலக்ட் ஆகலை. ஐயோ என்ன பண்ணுறது தெரியாமல் அவன் வாழ்க்கையே இடிஞ்சு விழுவுற மாதிரி, எப்படியாவது நம்ம வந்து ஹிரோஷிக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்து நம்மளோட இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவோங்கிற மாதிரி அவன் ட்ரை பண்ணுறப்ப, அவன் திறமையை காட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் இந்த மாதிரி எந்த ஒரு டிஷ்ஷும் இல்லைன்னொன்னே அப்படியே வெறுத்து போய் அப்படியே ஸ்டாச்சுவாக நிற்கிறான். அப்போ தான் ஹோட்டாய் சொல்கிறான், நான் வந்து உன்னை வந்து பாஸ்ன்னு தான் சொன்னேன், காயும் அந்த மிலோங்கிற அந்த இன்னொருத்தர் இருக்கானே, ஸோ அவங்க 2 பேர் தான் அவனை வந்து ஃபெயில்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒன்றுமே புரியல. நான் என்ன நினச்சேன், ஹோட்டாய் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஹோட்டாய் இல்லை, மிலோ தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே இவங்ககிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துப்பான். பட் ஆனால் அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டானா. ஸோ இவனால் மனசை ஏற்றுக்க முடியல, எப்படி வந்து மிலோ வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இதாக இருக்கும். உடனே காய் சொல்கிறான், தப்பாக புரிஞ்சுக்காத, உனக்கு வேற ஒரு டிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டாய் பண்ண இருந்த டெசர்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இவன்கிட்ட கொடுத்துட்றாங்க, அதாவது ஐஸ்கிரீம் தான். ஸோ வந்து அதை வந்து இவன் கையில் கொடுத்துட்டுவும் அவனுக்கு வந்து சுத்தமாக ஒன்றுமே புரியல. அங்கே இருக்க எல்லோரும் இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதை இருக்கிற டிஷ்ஷை விட ரொம்ப கஷ்டமான டிஷ்னால் டெசர்ட். ஸோ இவன் கையில் அதை கொடுக்கவும் எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. இது வரைக்கும் அவனுக்கு அதை பற்றி சொன்னால் கொஞ்சம் கூட தெரியாது. அதை வந்து அந்த டெசர்ட் பண்ணுறவங்களுக்கு பேர் வந்து பேஸ்ட்ரி செஃப். ஸோ அந்த மாதிரி செஃப்புக்கு வந்து நல்லா மாஸ்டர் பண்ணவங்க தான் அதை பண்ணுவாங்க. அது வந்து ஹோட்டாய் நல்லா பண்ணுவான். அவன் அதில் தான் மாஸ்டர். அவன் அதுக்காக தனியாக ஹோட்டல் வச்சுருக்கான். ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, யூமி வந்து கால் பண்றா. இந்த மாரி இவன் என்னவோ செரிமனிக்கு வந்து சமைக்கிறான் நானு. என்ன நடந்துச்சு? என்ன ஆகப்போகுது? அப்படின்ட்டு இவ ஒரு மாரி கவலைப்பட்டுக்கிட்டே ஃபோன் அடிக்கிறா. பட் ஆனா அவன் காலே அட்டெண்ட் பண்ணல. 22 நாள் தான் இருக்கு இன்னும் அந்த செரிமனிக்கு. இப்போ வந்து ஷாப்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த செரிமனிக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இவனுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறதுக்கு காய் சொல்றான். இந்த மாரி நான் உனக்கு ட்ரெய்னிங் குடுக்குறேன் வா அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருப்பான். இன்னும் 3 வாரம் தான்டா இருக்கு. நீ கதவு வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா எப்புட்றா வரது? நீ வெளில வாடா கத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாரி சொல்ல. அவன் வந்து வெளிலயே வரமாட்டான். எந்த ஒரு ஆன்ஸரும் பண்ண மாட்டான். இவன் வெளில நின்னுக்கிட்டு, சரி வா நான் உனக்கு தான் உள்ள தான் இது வச்சிருக்கேனே, ஐஸ்கிரீம் வச்சிருக்கேனே, சரி நீ வந்து அத வச்சு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அந்த ஸ்பூன எடுத்து கரெக்டான ஃபோர்ஸ்ல எடுத்து இப்படி வைக்கணும். சும்மா நீ ஏனோ தானோன்னு வச்சீன்னா கொல கொலன்னு போயிடும். நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கிற மாரி அவன் வேக வேகமா எடுத்து வைக்கிறான். ஒரே ஈக்குவலா இருக்கணும். எல்லா ஸ்பூன்ல இருக்கிற அந்த ஸ்பூன் அந்த ஐஸ்கிரீம் எடுத்து வைக்கிறப்ப ஈக்குவலா இருக்கணும். நம்ம பாட்டுக்கே வேற மாரி வைக்கக்கூடாதுங்கிற மாரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்க. அவன் உள்ளேருந்து எதுவுமே ஆன்சர் பண்ணல. இவன் வந்து "நீ இப்படியே தான் இருக்க போறியா? இப்படி தான் பண்ணணும். தெரிஞ்சுக்க. உள்ள இருக்கிறத வந்து எடுத்து பிராக்டிஸ் பண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. அவன் உடனே கதவ தொறந்து, "ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏதாவது தெரிஞ்சு தான் பண்றீங்களாங்கிற?" மாரி அவன் கோவப்படுறான். "நான் 3 டிஷ் பண்ணேன். அதுல வந்து உங்களுக்கு 1 டிஷ் கூட நல்லா இல்லையா? 1 கூட கண்ணுக்கு தெரியலையா உங்களுக்கு? நீங்க எதுவுமே சொல்ல மாட்றீங்க. எதுக்கு ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்றீங்க? நான் நல்லா பண்ணேன்னு சொல்றீங்க. ஆனா ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கங்கிற?" மாரிலாம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு சைடு நீங்க நான் வந்து ஸ்கூல்ல இருந்தப்ப நீங்க வந்து இந்த ஹோட்டலுக்கு கூட்டு வந்ததா இருக்கட்டும், ஹோட்டல்ல வந்ததுக்கு அப்புறமா இந்த மீட்ட வச்சு பொட்டேட்டோ வச்சு மட்டும் பண்ணா பத்தாது. அதுலேருந்து நம்ம வந்து அவன் யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணுங்கிற வரைக்கும் நீங்க எல்லாமே சொல்லிக் குடுத்தது வரைக்குமே, எனக்கு இதுவரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு விஷயம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு சத்தியமா தோணல. நான் எப்படியாவது ஹிரோஷிக்கு வந்து ஒரு டிஷ் பண்ணி அவன வந்து நான் வந்து இந்த ஆப்படைசரோ இல்ல வேற ஏதாவது ஒரு மீட் டிஷ்ஷோ பண்ணி அவன வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க வந்து இந்த மாரி ஒரு டெசர்ட்ட குடுக்குறீங்க. நான் இத வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு இத பண்றது சுத்தமா விருப்பம் இல்லங்கிற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றான், "ஏன் டெசர்ட்டும் நல்லது தானே! இதுவும் நல்ல ஒரு டிஷ் தானே! இதையும் நீ பண்ணலாமேங்கிற மாரி சொல்றப்ப, இதையும் ஒரு செஃப்பா இருந்தா கத்துக்கணும்தான்ப்பா" அப்படிங்கின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். காய் சொல்லிட்டு இருக்கான். நான் அத கத்துக்கிறேன். கண்டிப்பா கத்துக்கிறேன். ஆனா இப்ப முடியாது. எனக்கு இப்ப வந்து இருக்கிற இந்த 3 வாரத்துலலாம் என்னால ஒரு டெசர்ட்லாம் ப்ராப்பரா கத்துக்க முடியாது. அப்படியே கத்துக்கிட்டாலும் எனக்கு வந்து இந்த டிஷ் மூலியமா அவன இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுங்கிற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல கீழேருந்து ஒரு பொண்ணு, வேற யாரும் கிடையாது. ஏற்கனவே ஒரு தடவ ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வெளில போம்மா அப்படின்னு தொரத்தினா, அந்த பொண்ணு வந்துட்டு, "எட்றா ஃபோன எட்றா நான் அட்டெண்ட் பண்றேன். உன்கிட்ட பேசணும்டா. நீ என்ன இக்னோர் பண்றியா?" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, மிலோ வந்து நின்னுகிட்டு இது மேல கூரை மேல ஏறி நின்னுகிட்டு அவன் ஜன்னல் பக்கமா ஓடிட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குதுங்கிற மாரி அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, மிலோ ஜன்னல் வழியா வந்துட்டு, "வணக்கம்டா மாப்ள" அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. "இருங்க நான் உள்ள வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல உடைச்சுக்கிட்டு உள்ள வர பார்க்குறான். காகு உடனே, "ஐயய்யோ! நான் ஜன்னல தொறக்கிறேன் ஏன்டா உடைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு தொறந்து விட்டுறான். அவன் போய் இதுல போய் செவுத்துல மோதிக்கிட்டு, உடனே ஏஞ்சி வந்து சொல்றான். "இந்த மாரி 3 வாரம் தான் இருக்கு. நீ அவன்கிட்ட இன்னும் உண்மைய சொல்லாமலே இருக்க போறியா? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்ட்டு காய் கிட்ட சொல்ல, காய் உடனே கேட்குறான். "இத சொல்றதுக்காக தான் நீ இப்ப ஜன்னல் ஏறி குதிச்சு உள்ள வரியா? பெல் அடிச்சா வர மாட்டியான்னோனே, ஏன்டா நான் பெல் அடிச்சுட்டு தான்டா இருக்கேன். எடுக்கவே நீ உள்ளயே வரலடா. என்ன வெறுக்கிறீங்களாடாங்கிற மாரி அவன் ஒரு மாரி எமோஷனலா பேசிட்டு காகு கிட்ட போய் சொல்றான். எல்லாருமே உன்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ரஃப்பா தான் நடந்துக்கிட்டாங்க. ஆனா நான் வந்து அப்படி இல்ல. நான் உன்ட்ட ஜென்டிலா தான் நடந்துக்கிட்டேன். ஏன்னா நீ நெறைய டிஷ் சூப்பரா பண்ற. எல்லாமே சூப்பரா பண்ற. அதனால எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ உன்கிட்ட நான் வந்து ரஃப்பாவே நடந்துக்கல. ரொம்ப சாஃப்ட்டா தான் நடந்துக்கிட்டேன். நீ ஏன் அத புரிஞ்சுக்க மாட்ற அப்படின்னோனே, இவன் உடனே கேட்குறான். "அப்படி தானே இருந்தீங்க. அப்புறம் எதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, "நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க நான் எதிர்ப்பு கூட பார்க்கல." அப்படிங்கிற மாரி காகு சொல்றப்ப, ஏன்னா நீ வந்து இந்த இதுக்கு வந்து யார் வேணாலும் பண்ணலாம் இந்த டிஷ் எல்லாம். ஆனா டெசர்ட் வந்து நீ தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. ஏன் அப்படி சொல்றாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் உண்மைய சொல்றான் காய். என்னன்னா, "நீ வந்து மேத்தமேட்டிக்ஸ வச்சு ஒரு சமையல் பண்ண முடியும் அப்படின்னா, அது ஒருத்தன் நீ மட்டும் தான். இத வந்து நீ பண்ண மெத்தட வேற எந்த ஸ்டாஃப் அங்க இருக்கிறவங்க யாரு பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பா செலக்ட் ஆயிருப்பாய்ங்க. அது நீ பண்ணதுனால மட்டும் தான் ரிஜெக்ட் அப்படிங்கிறப்ப, எதுக்கு? என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சொல்றான். வந்து நீ மேக்ஸ யூஸ் பண்ணி தான் ஒவ்வொன்னுத்தையும் பண்ணணும். ஆனா நீ இந்த 3 டிஷ் பண்ணப்ப, மேக்ஸுங்கிறதே நீ அதில பெருசா யூஸ் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாம நீ மேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும், நீ அந்த வே ஆஃப் குக்கிங்ல அந்த இது நீ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணல. அது எப்படி பண்ணங்கிறத வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் வேல நீ எக்ஸ்பிரஸ் பண்ணல. நார்மலா எப்படி சமைப்பாங்களோ, அந்த மாரி தான் சமைச்சிருக்க. ஸோ நீ வந்து மேத்தமேட்டிக்கல் வே யூஸ் பண்ணல. நாங்க உங்ககிட்ட எதிர்பார்த்ததே அதுதான். நீ மட்டும் தான் மேத்தமேட்டிக்ஸ ஒரு வெப்பனா வச்சு குக்கிங் பண்ற ஒரே ஆளு அப்படின்னு சொன்னோனே, அது எங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு, ஸோ நீ அத வச்சு பண்ணியிருந்தீன்னா, கண்டிப்பா செலக்ட் ஆயிருக்கலாம். இந்த மாரி டிஷ் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஆர்டினரி செஃப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவன் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி ஓகே. இது என் தப்பு தான் அப்படிங்கிற மாரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே அப்படின்னு உட்காந்துறான். உட்காந்துட்டு திடீர்னு கேட்குறான். சரி இந்த டிஷ் எல்லாம் ஓகே. இதெல்லாம் நான் வந்து பண்ணி ஃபெயில் ஆனேன். நான் இதுவரைக்கும் டெசர்ட்ட தொட்டு கூட பார்த்தது கிடையாது. அது ஏன் என்ன செலக்ட் பண்ணீங்க? சம்மந்தமே இல்லாம எதுக்கு அத செலக்ட் பண்ணீங்கங்கிற மாரி அவன் கேட்குறான். ஏன்னு கேட்டுட்டே இருக்கான். இவன் வந்து ஏனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சிரிக்கிறான் காய். உடனே வாழ்க்கையே வெறுத்து போயிடுறான். அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறான்.
இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இவன் அங்கே ஓடுறத பார்த்துட்டு அந்த பொண்ணு உடனே ஐயோ இங்கே ஏதோ தப்பாக நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இமேஜின் பண்ணிருக்கு. சீரியஸாக ஸ்டோரி போயிட்டு இருக்கு. எட்டுல எட்டில் காமெடி கொடுக்குறாங்க. இவன் உடனே ஒரு டீ ஷாப்பில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி டீ ஆர்டர் பண்ணிட்டு யோசிக்கலாம். இந்த மாதிரி வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா என்னோட வாழ்க்கையோட அந்த கதவை திறக்கிறதுக்காக தான் காய் உதவி பண்ணுறேன்னாரு. கடைசியில் பார்த்தா இவரே இப்போ வந்து அதை மூடிடுவார் போல். சரி இதுக்கப்புறம் என்னால் இங்கே எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ட்ரெயின் எப்போ கடைசி ட்ரெயின் இருக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா யூஎம்ஏ வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா. சரி யூஎம்ஏக்கு முன்னாடி அப்பா கிட்ட ஃபோன் அடித்து முதல்ல சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு போகிறப்ப அவங்க அப்பா மெசேஜ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கண்ணா உனக்கு வந்து ஒரு அஃபிஷியல் மெயில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஹீரோசின்னு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து ஒரு மெயில் அனுப்ப சொல்லியிருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயமா ஏதோ ஒரு செரிமனிக்கு வந்து செஃப்பாக போறியாமே. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி இந்த மெயிலை நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்ச மெயிலை இவனுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதோட இவன் பார்த்துட்டு பயப்படுறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை கேட்டாலே நடுங்குறான். ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கெட்டு அப்படியே உட்காந்துடுறான். இதோட இந்த ஸ்டோரி முடியுது.